சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவா இருக்கிறத என்னால் உணரவே முடியல. எப்படி நீங்கள் சாயப்பாவை உணர்ந்தீங்க? அவர் இருப்பது தெரிஞ்சிடுச்சுன்னா, நான் அவர் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்ற ஃபீல் எனக்கு வந்துடுச்சுன்னா, நான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் அதை என்னால் ஈஸியாக தாண்ட முடியும். இதற்கு ஒரு நல்ல பதிலை கொடுங்க அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. அற்புதமான கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி. இது பல பேருக்கு இந்த பதிவு சாயப்பாவை உணருவதற்கு கொண்டு போய் சேரும். ஏன்னா எந்த ஒரு கேள்விகளும் மனிதர்களால் எழுப்பப்படுவதே இல்லை. சாயப்பாவுடைய திருவிளையாடல் தான் எல்லாமே. இப்போ உங்கள் கேள்விகள் சாயப்பா மூலமாக கேட்கப்படுகிறது. நான் தரக்கூடிய பதில்கள் சாயப்பாவினால் சொல்லப்படுகிறது. இங்கே ரெண்டு இடத்துலையும் நம்ம சாயப்பா இருக்காரு. எப்படின்னா, என்கிட்டேருந்து வரக்கூடிய விஷயமும் சாயப்பாவால் வருது, உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகளும் சந்தேகங்களும் பதில்களும் சாயப்பாவின் மூலமாக தான் வருது. அப்போது இங்கே எல்லாருமே சாயப்பா மூலமாக தான் இயக்கப்படுகிறார்கள். இவ்வளவு நாள் வராத கேள்வி இப்போ ஏன் வருது? இவ்வளவு நாள் வாழ்க்கையில் திருந்தணும்னு நாம் நினைக்கல, ஆனால் இப்போ ஏன் நம்ம திருந்தணும்னு வாழ்க்கையில் நினைக்கிறோம்? இவ்வளவு நாள் மற்ற மனிதர்கள் போல நாமளும் வாழ்ந்தோம். ஆனால் இப்போ மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பெரிய அளவில் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு 60 வயசு ஒரு அம்மா பஸ்ஸில் உட்காந்துட்டு போயிருக்காங்க. ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பஸ்ஸில் ஏறியிருக்காங்க, கன்சீவாக இருக்காங்க. ஒரு மனுஷனும் எந்திரிச்சு இடம் கொடுக்கல. ஆனால் இந்த 60 வயசு அம்மா எந்திரிச்சு இடத்த கொடுத்துருக்காங்க. அவங்க நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க. நிறைய காலேஜ் பசங்க, காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் அந்த காலேஜ் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாரும் இடம் கொடுக்கல. இதை பார்த்த டிரைவரு வண்டியை ஓரமாக நிறுத்தி பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பாருங்க, 60 வயசு அம்மா, இந்த அம்மா உடம்பு அவ்வளோ பலகீனமாக இருக்காங்க. அவங்க அந்த பெண்ணுக்கு இடம் விட்டுருக்காங்க. உங்களால் ஒருத்தவங்களுக்கு கூட அவங்க பண்ண நல்லதை பாராட்டி அவங்கள உட்கார வச்சுக்க உங்களுக்கு தோணலையான்னு அந்த டிரைவர் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அப்போது நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், 60 வயசான அந்த அம்மா 20-25 வயசில் இருக்கக்கூடிய அந்த பெண் கன்சீவாக இருக்காங்கன்றதுக்காக இடத்த கொடுத்துருக்காங்கன்னா அந்த வித்தியாசம் இதுதான். அப்போது ஒவ்வொரு மனசில் ஏற்பட்ட மாற்றம் உங்களால் இல்லை, அது சாயப்பாவினால தான் உருவாச்சு. இதுதான் அவர் நம்ம மைண்டுக்குள்ள எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காரு நம்மளை அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ 20 வயசு 25 வயசு இருக்கக்கூடிய பெண்ணும் ஆணும் அங்கே எந்திரிக்கல. எந்திரிச்சது 60 வயசு தாண்டின ஒரு அம்மா. அந்த அம்மாவோட மனசில் சாயப்பா நின்னார், பேசினார். அந்த பொண்ணு வராங்க, உட்காரவை, நீ எந்திரிச்சு நில்லு. அப்போ மரியாதை எப்படி அந்த அம்மாவுக்கு கிடைச்சது? டிரைவர் வண்டியை ஓரமாக நிறுத்தி பாருங்க, யார் பக்கம் கடவுள் இருக்க வைக்கிறாங்க. எங்கேயாவது இதை நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்துருக்கீங்களா?
டிரைவர் பாவம் அவர் பாட்டுக்கு ஒரு வேலை செய்வார், கண்டக்டர் அவர் பாட்டுக்கு ஒரு வேலை செய்வார். இவங்க நீங்கள் உதவி பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் சப்போர்ட்டிங் இருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய அற்புதம். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்த பரிசு அந்த அம்மா எதிர்பார்த்து பண்ணல. நம்ம அம்மா அதை எதிர்பார்த்து பண்ணல. சாயப்பா மனசுல சொல்லியிருக்காங்க, வழிவிடு, அந்த பெண் வராங்க, வழிவிடு. அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு பாராட்டு கிடைக்கணுன்ற ஒரு விருப்பத்தின்படியே அங்கே ஒரு கன்சீவான ஒருத்தவங்க ஏறினாங்க. இவங்க சீட்டுக்கு இடம் கொடுத்தாங்க, பாராட்டு நடந்தது. ஸோ எல்லா விஷயமும் ஏற்கனவே சாயப்பாவினால தீர்மானிக்கப்பட்டது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா எதுவுமே அந்த அம்மாவுக்கு பாராட்டு கிடைச்சிருந்திருக்காது. அப்போ எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. என்னைக்கு நீங்கள் சாயப்பா கிட்ட வந்தீங்களோ அன்னைக்கு உங்களோட ஒட்டுமொத்த ஷெடியூல்ஸ் அத்தனையும் தீர்மானிக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய பாராட்டுகள் அந்த பஸ்ஸில். ஒவ்வொருத்தவங்களும் இறங்கி போகும்போது அந்த அம்மாவை வணக்கம் சொல்லி இறங்கி போகிறாங்க. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம சாதாரணமாக உதவி செஞ்சோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஏன்னா அன்பே சாயப்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் உங்கள் மனசில் உள்ளே போயிட்டு அதை எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்டியிருக்குது. அந்த அம்மா மிகப்பெரிய ஆனந்த கண்ணீரோடு சொன்னாங்க, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பாராட்டுகளை நான் பெறவே இல்லை. என்னோட பையன் மதிக்கலை, என் மருமக மதிக்கலை, யாரும் மதிக்கலை. ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தால என் மனசு அன்னைக்கு ரொம்ப குளிர்விச்சார் சாயப்பா. அன்பே சாயப்பாவுக்கு நன்றி. இதெல்லாம் எதுக்காகனா அவர் இருக்கிறதால தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து அதை சாதனையாக்குறாரு. எல்லாமே இங்க நடக்குது. ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகணும், பெரிய பில்டிங் கட்ட. அப்போ அதுக்கு அவசரப்படக்கூடாது. இடம் வாங்கியாச்சு, ஒரு பெஸ்ட் என்ஜினியர்கிட்ட அந்த இடத்த ஒப்படைச்சாச்சு, கட்ட ஆரம்பிச்சாச்சு. இப்போதான் அஸ்திவாரத்துக்கு கல் போடுறாங்க. அப்போ இதை கட்டி முடிக்க 1.5 வருஷம் ஆகும். அப்போது கல் வச்ச உடனே ஏன் கட்டலைன்னு கேட்க முடியாது. ஸோ வேலைகள் ஸ்லோவாக தான் ஆரம்பமாகும். வேகமாக கட்டினா அடிக்கிற மழைக்கு தாங்காது. அப்போ பொறுமையாக கட்டணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அடிக்கடி கட்டுற இன்ஜினியர்கிட்ட போயிட்டு எப்போ முடியும்னு கேட்டு அவரை தொல்லை பண்ணக்கூடாது. அதே போல தான் இங்கேயும் இன்ஜினியராக இருக்கிறவர் நம்ம சாயப்பா. நம்ம கஷ்டங்கள் தான் அந்த பில்டிங்கை ஏற்றுற மாதிரி. ஸோ கஷ்டங்கள் அதற்கு உண்டான தீர்வு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு நாள் என்னைக்காவது முடியும். அப்போ நம்ம எப்படி அந்த பில்டிங்கில் குடியேறும் போது சந்தோஷமாக இருப்போமோ, இது நம்ம ட்ரீமாக இருக்கும் சில பேருக்கு வீடு. அதே போல் நம்ம கஷ்டங்களால் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய நமக்கு சாயப்பா இருக்காரா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா இன்னமும் போராடுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நோக்கத்தில் தான் அந்த சாய்ராம் கேட்டாங்க. ஸோ உன் போராட்டம் வீணாகாது. இது சொல்கிறதுக்கு காரணம், சாயப்பா சொல்கிறதுக்கு காரணம், உன் போராட்டங்கள் வீணாகாது, உன் கண்ணீர் வீணாகாது, உன் கவலை ஒரு முடிவுக்கு வரும். நீ எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதை விட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வெளிப்படுத்த போற.
இவ்வளவு நாள் பகல் கனவா இருந்தது அத்தனையும் இனி கனவுகள் அத்தனையும் நிஜமாகுவதற்கு உண்டான சான்சஸ் இங்க நிறைய இருக்கு. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை. உனக்கு வெற்றி வாய்ப்பு எல்லா திசைகளிலும் இருக்கு. நீ சும்மா நின்னா மட்டும் போதும். நான் சொல்றதை கேட்டு அதன்படி நடந்தா மட்டும் போதும். இதுதான் உணர்வு பூர்வமா அவர் நம்முடன் இருப்பதற்கு உண்டான வழிகள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெண்டாவது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இதை தான் நான் சொல்லியிருக்கணும். அது அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்ததால அது போயிடுச்சு. முதல்ல நீங்க சாயப்பாவை உணரணும் அப்படின்றத தாண்டி உங்களை நீங்க முதல்ல உணர்ந்தாதான் சாயப்பாவையே உணர முடியும். உங்களை உணராத வரைக்கும் நீங்க எதை உணர்ந்தாலும் அது உங்களுக்கு தோல்வியை மட்டும்தான் கொடுக்கும். இங்க பல பேர் சாயப்பாவை வணங்குறான். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லாதவங்க எத்தனையோ பேர் சாயப்பாவை வணங்குறோம். ஆனா என்ன பலன் அடைஞ்சோம் அப்படின்னா, சிலருக்கு நல்ல பலன்கள், பலருக்கு பலன்கள் பெருசா ஒன்றும் கிடைக்கல. அப்போ அந்த சிலருக்கு நல்ல பலன்கள் எப்படி கிடைச்சதுன்னா, தன்னை உணர்ந்தால் மட்டுமே தெய்வத்தை உணர முடியும். முதல்ல நம்மளை உணரணும். அது என்ன உணரணும்? நான் இன்னொருட பையன்றதை உணரணுமா? இன்னார் தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு சொல்லி உணரணுமா? இன்னார் தான் என்னோட குழந்தைங்கன்னு சொல்லி உணரணுமா? அது கிடையாது. அதை தாண்டி ஒரு உணர்வு நிலை ஒன்று இருக்கு. ஆழமா யோசிக்கக்கூடிய நிலை. நான் யார்? நான் உடலா? நான் ஆன்மாவா? நான் யார்? இந்த நிலையை நம்ம உணரணும். இங்க இருந்து நம்ம படிப்படியா ஆரம்பிக்கணும். இதை படிப்படியா ஆரம்பிக்கும் போதுதான் உங்களோட உணர்வு நிலையில இருந்து நீங்க ஒரு வெளிச்சத்துக்கு வருவீங்க. உங்க உணர்வு நிலை ஒரு இருட்டில் இருக்குது. அது வெளிச்சத்துக்கு வந்து சேர்த்தாதான், அதாவது உங்க மனசுல அந்த வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கு உண்டான வழிகள் இருந்தா மட்டும்தான் நீங்க சாயப்பாவையே உணர முடியும். ஒரு கும் இருட்டில் சாயப்பா ஒரு இடத்துல இருக்காரு. நீங்க அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அப்போ ஒரு வெளிச்சத்தை வச்சு அதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வெளிச்சம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்றதை யோசிக்கணும். அதுக்கு ஒரு நாள் 2 நாள் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெளிச்சத்துக்கு என்ன வழி இருக்கோ, எதை பண்ணா வெளிச்சம் வருமோ அதற்கு உண்டான முயற்சிகள் பண்ணா அவர் எங்க இருக்காருன்றது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம போய் சேர்றதுக்கு ஈஸி ஆயிடும். அப்போ ஒரு கும் இருட்டுல, ஒரு பெரிய இடத்துல, ஒரு கும் இருட்டுல நீங்க தேடுனீங்கன்னா, நீங்க தேடி முடிக்கிறதுக்குள்ள உங்களோட வயசே முடிஞ்சு போயிடும். அப்போ இருட்டான இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவரை வெளிச்சத்தை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா பக்கத்துல இருந்துக்கிட்டே நாம தேடுவோம். ஒரு கதை, இந்த கதையை சொன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஒரு 3 பேர் மேலே இருந்து கீழே பொத்துன்னு விடுறாங்க இருட்டுல. ஒரு மரக்கிளையில 3 பேரும் தொங்குறாங்க. காலெல்லாம் மடக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போதைக்கு உதவிக்கு யாருமே வரமாட்டாங்க. காலையில் அந்த பக்கம் போனாங்கன்னா அவங்க உதவிக்கு கூப்பிடலான்னு சொல்லி கஷ்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் சொன்னானா, இந்த கையை மட்டும் நான் எடுத்துட்டேன்னா இன்னும் எத்தனை அடியில் நான் கீழே விழுந்துருவேன், நான் செத்து போயிடுவேன், என் குடும்பத்தை யாரு காப்பாற்றுவா, இன்னும் எப்படியும் ஒரு 100 அடியாவது
கீழே போவோம். ஒரு 10 அடி 20 அடி இருந்தால் கூட நம்ம இந்த கிளையை விட்டுட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். கை உடைஞ்சாலும் கால் உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு இப்படியே சொல்லி அந்த பயத்தோட பீதியிலேயே அவங்க இரவு முழுக்க தொங்குன மாதிரி தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு மனுஷன் அந்த வழியாக போகிறான். போன உடனே, டே முட்டா பசங்களா, எதுக்குடா அங்கே தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டோம், காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. டே கொஞ்சம் கீழே இறங்கி பாருங்கடா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கடா, கீழே பாருங்கடா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட காலுக்கும் தரைக்கும் இருந்தது மிக மிக குறைந்த அடிகளே. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க என்ன நினச்சாங்க, இருட்டில் ஒன்றும் தெரியல, பகலில் தூங்கியிருப்பாங்களா? அவங்க நினச்சாங்க இன்னும் 100 அடி இருக்கும், 200 அடி இருக்கும், 300 அடி இருக்கும்னு 3 பேர் கதையாக பேசி அதை சோர்வில் தூங்கிட்டாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வழியாக போனவங்க, இதுக்காடா போய் தூங்கிட்டு இருக்கீங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படின்னு ஒன்று தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இது மாதிரி தான் எல்லாரும் என்ன பண்ணுறோம், பக்கத்திலே வச்சுக்கிட்டு கடவுளை தேடுன்னு தேடுறோம். ஏன்னா தன்னை உணராதவன் கடவுளை உணரப் போவது இல்லை. தன்னை உணர்ந்தவன் எவரிடமும் அதிகமாக சவாலோ வீண் பேச்சோ வெட்டி பேச்சோ பேசவும் மாட்டான். தன்னிலை உணரணும், இது ரொம்ப முக்கியம். தன்னிலை எப்படி உணர முடியும் அப்படின்னா, உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்கணும், ஆழமான கேள்விகளை வைக்கணும். நான் யார், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் செய்கிறது எல்லாம் சரிதானா, இல்லை வந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, என்னோட கடமைகள் என்ன. நீங்கன்றது இதுதான், உங்கள் செயல்களை சுற்றி தான் உங்கள் வாழ்வு. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் உங்களுக்கானதா அப்படின்றத யோசிக்கணும். நீங்கள் எந்த செயல்கள் வேணாலும் செய்யுங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடவுள் தீர்மானிச்சிருக்காரு, நீ இதை செய், நீ இதை செய், நீ இதை செய். இது மூலமாக உன் கர்மாவை கழி. செயல்கள் மூலமாக தான் கர்மாவையே கழிக்க முடியும். வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இல்லை ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு 10 பேரை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதால கர்மா கழியாது, கர்மா அதிகரிக்கும். ஒரு நாளும் நம்ம படுத்து தூங்கும்போது நிம்மதியான முறையில் தூக்கம் வருதா? யாருக்கு நிம்மதியாக தூக்கம் வரும்னா குழந்தைங்களுக்கு வரும். குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் யாருக்குமே தூக்கம் வரலை. ஏன்னா யாருமே தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வாழலை. நம்ம யாரை பற்றி நினைச்சோம், நம்மளை பற்றி நினைக்கல, மற்ற மனுஷங்களை தான் நினைச்சோம். இவங்களை எப்படி சமாளிக்கிறது, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம யோசித்தோம். ஸோ உங்களை உணரலை, மற்றவர்களை உணர்வதற்காக நீங்கள் பல நேரத்தை வெட்டியாக கழிச்சிங்க. இது உணர்வு நிலை அல்ல. உங்கள் உணர்வு நிலை என்ன? அப்போ நீங்கள் யார், நீங்கள் எதை யோசிக்கணும், எதை செய்யணும், அதில் நீங்கள் தீவிரமாக இருக்கீங்களா? அப்போ இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணதுக்கப்புறம்தான் தெய்வத்துக்கிட்டேயே உங்கள் மனசை வைக்க முடியும். அப்போ இதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தவங்க அன்பே சாயில் ஜெயிச்சு நிற்கிறாங்க. ஈவன் என்னை வச்சு நான் சொல்கிறேன் சில விஷயத்த. ஸோ என்னுடைய நிலையை நான் அறியணும். எனக்கு ஒரு நாள் என்னோட வேலைகள் நான் சரியாக கவனம் வைக்கல, அரையும் குறையமாக செஞ்சேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், இப்படி பண்ணிட்டோமேனு. ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி நான் தட்டி கொடுத்துட்டேன்னா இன்னொரு நாளுக்கும் அது மாதிரியான ஒரு வழியை இந்த மாயை கர்மா கொடுத்துடும்.
அப்போ சின்ன அளவில் இருக்கும்போது அதை சரி பண்ணிட்டா பெரிய அளவில் இருக்கக்கூடிய எந்த இழப்புகளும் நம்மிடம் வராது. சின்ன இழப்பு தானே, பார்த்துக்கலாம், அதை சரி பண்ணிக்கலாம், இதை சரி பண்ணிக்கலாம், நாளைக்கு சரி பண்ணிக்கலாம், நாளானைக்கு சரி பண்ணிக்கலாம், இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அப்போ உங்களுடைய தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்தினீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிடுவோம். அப்போ என்னைக்கு உங்கள் தப்புகளை நீங்கள் சரி பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் உணர்வு நிலையில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகுறீங்க. உங்கள் உணர்வு நிலையை தாண்டி வேற யோசிக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக கூட உங்களுடைய ப்ளஸ்ஸை எல்லாம் மைனஸ் ஆக்கிக்கிறீங்க. ஸோ என்ன பண்ணணும், உங்கள் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆக்குவதற்கான வழிகளை தான் நம்ம ஒரு நாளும் எடுக்கணும். ஆனால் ஒரு நாளும் ப்ளஸ்ஸை எல்லாம் மைனஸ் ஆச்சுன்னா, ஸோ ஒரு நாளும் ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுச்சுன்னா, இப்பையும் அதை பற்றி யோசிக்கலைன்னா வேற எப்போ அதை பற்றி யோசிப்பீங்க? தலையில் முக்காடு போட்டதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பயன்? அப்போது இதை பயப்பட வேண்டியதில்லை. பயந்து சில பேர் எதுவும் செய்ய மாட்டாங்க. பயந்தா எதையுமே செய்ய முடியாது. பயம் தேவை, ஆனால் அந்த பயம் கூட ஆரோக்கியமாக இருக்கணும். இப்போ ஒரு நாளும் நம்ம மைனஸில் போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கணும். அந்த பயம் தேவை. ஆனால் இது மைனஸில் தான் போகுமோ, இனி ஒன்றுமே செய்ய முடியாதோ அப்படின்ற பயம் தேவையில்லாதது. ஸோ இந்த பயம் எதுக்கு வேணும், எதுக்கு வேண்டாம், எல்லாமே நமக்கு தேவை. ஸோ நல்லது இருந்தால் தான் கெட்டதும் வரும். அந்த கெட்டதை சரி பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ நல்லது செய்கிற எல்லா இடத்துலையும் நமக்கு 100% நல்லதே கிடைக்காது. ஒருத்தனுக்கு உதவி பண்ணிங்கன்னா உங்களோட உதவியை அவன் மற்றவங்களுக்கு பாதகமாக பயன்படுத்திட்டா அந்த உதவிகள், நீங்கள் செஞ்ச உதவிகள் மூலமாக உங்களுக்கு பாவங்கள் அதிகரிக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் உதவி செஞ்சேன் புண்ணியம். இல்லை, நீங்கள் செஞ்ச உதவி அவனுக்கு உண்மையிலே உதவி செஞ்சிருக்குதா, அவனால் மற்றவங்களுக்கும் அது உதவி ஏற்படுத்தி இருக்குதா, இது முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் செஞ்ச உதவி அவன் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய தொல்லையாக இருந்தானா, அப்போ நீங்கள் செஞ்சதால தான் அவன் மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்தான். அப்போ அந்த பாவம் அவனுக்கும் வரும், உங்களுக்கும் வரும். அதான் சொல்லுவாங்க, தர்மம் செய்யும்போது கவனத்தோடு செய், கடமைக்காக செய்யாத. நீ 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து 10 பேருக்கு காசை வாங்கி கொடுத்துட்டா அவனுக்கு சாப்பிட்ட கொழுப்புக்கு யாராவது 4 சாப்பிட்னா அப்படின்னா நீ சாப்பாடை வாங்கி கொடுத்ததால அவன் தப்பு பண்ணான். அப்போ அவன் தப்பு பண்ணதுக்கு நீ உதவி பண்ணதால அப்போ பார்ட்னர்ஷிப் எடுக்கும் பாவங்கள். இதில் தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்கணும். நல்ல மனிதர்களுக்கு நான் தர்மங்கள் செய்யணும், மோசமானவர்களுக்கு நான் செய்யாம பார்த்துக்கோ அப்படின்னு. இதை எல்லாத்தையும் நாம ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிக்கணும். நான் தினமும் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான், அன்பே சாயில சொல்றது. 1க்கு 10 தடவை நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சு தான் நான் சொல்லக்கூடிய விஷயமே உங்களுக்கு புரியும். மேலோட்டமாக ஓகே தர்மம் செய்ய சொன்னாங்க, நான் தர்மம் பண்ணிட்டேன். தர்மம் யாருக்கு பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். நம்ம கையால் தர்மத்தை செய்யணும். சில பேர் நான் டொனேட் பண்ணிட்டேன், நான் மாதம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. சரி, நீங்கள் டொனேட் பண்ண காசு அவங்களுக்கு தான் போய் சேருதான்றதுல ஏதாவது இருக்கா? உதவியாக போய் சேர்ந்துதா, இல்லை அங்கே இருக்கிற ட்ரஸ்ட் மெம்பரு ஏப்பம் விட்டாங்களான்னு யாருக்கு தெரியும்? அப்போது உங்களால் நேரடியாக செய்ய முடியலன்னா அந்த ஃபண்டை ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சு
நீங்கள் நேருக்கு நேராக என்னைக்கு போக முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்க. மனப்பூர்வமாக செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யறதே இல்லை. பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துருந்தா இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அந்த பணம் கரெக்டாக போகுதா, இது ரொம்ப முக்கியம். உன்னோட பைசா கடவுள் முடிவு பண்ணியிருப்பார், இவங்களுக்கு இந்த குழந்தைக்கு போகணும், இல்லை இந்த பெரியவங்களுக்கு போகணும், போய் சேரணும் அப்படின்னு. அப்போது நம்ம தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும். தேடி கண்டுபிடிச்சி தான் கொடுக்கணும். எல்லாமே ஈஸியாக வந்துடாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் செய்யணும். அப்போ எல்லா விஷயத்துக்கும் நல்லது செஞ்சால் கூட அதுலேயும் உங்களுக்கு யோசித்து செய்யணும். இப்போ நல்லது செய்யறதுக்கே இவ்வளோ தூரம் யோசிக்கிறோம் அப்படின்னா கெட்டதுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ வாழ்க்கைன்றது எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடாது. அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள், அதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே மிக மிக வித்தியாசமானது, மிக மிக நுட்பமானது, அது உணர்வு பூர்வமானது. அப்போ இதை எல்லாமே ஒரு மனுஷன் சொல், எண்ணங்கள், இதை எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து எது சரியோ அதை இன்று முதல் பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் ஆன்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது அடுத்தடுத்த கிளாஸஸ். அது இப்போதைக்கு நம்ம எல்லாமே ஒரு எல்கேஜியில் தான் உட்காந்துருக்கோம். இப்போதைக்கு A ஃபார் ஆப்பிளை ஒழுங்காக படித்தா போதும். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான வழிகள் திறக்கும். அடுத்தது உங்களோட உணர்வு நிலை. இப்போ எப்படி அந்த அம்மாவுக்கு 60 வயசாகி டக்குன்னு எந்திரிச்சு அந்த இன்னொருத்தவங்களுக்கு உட்கார வச்சாங்களோ அந்த இடம் அவரால் சொல்லப்படுவது. இப்போ உங்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா அது சாயப்பாவின் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்தனை பேருக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அமைதியான முறையில் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் மற்றவங்க மேலே பொறாமப்படாமல் இருக்கீங்க? இதெல்லாம் தான் கடவுள் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துகிறாருன்ற ஒரு உணர்வு நிலை. பொறாமப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதே கடவுள் உள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். ஆனால் பொறாமப்பட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபீலிங்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ பொறாமப்பட்டுட்டோமே, ரொம்ப தப்பு தானே அப்படின்னு. எஸ், அப்போ அவர் உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டதால தான் ஒரு சின்ன தப்பாக இருக்கட்டும், பெரிய தப்பாக இருக்கட்டும், அது பேதம் பார்க்காம தப்பு தான் அப்படின்ற ஒரு மனசில் ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் மிக சிறப்பானது. ஸோ தலைவர் வந்துட்டார். இப்போ நீங்கள் உணர்ந்துக்கலாம். நல்லதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஸோ கர்மாக்கள் தீரும்னு நம்புகிறீங்க. என் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் தான் பொறுப்புன்னு நம்புகிறீங்க. உங்கள் கடமையை சிதறாமல் செய்கிறீங்க பாருங்கள். இவர்களுக்கு சாயப்பா உள்ளே இருக்கிறாரு, உங்கள் கூட இருக்காரு, உங்கள் மனசில் இருக்காரு, உங்கள் வீட்டில் இருக்காரு. நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் அவர் இருக்காருன்றதுக்கான அறிகுறியே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மிகப்பெரிய வாழ்க்கையாக வாழ்வதற்கு சாயப்பா பலவிதமான ஆசைகளை நம்ம அன்பை சாய் குடும்பத்துக்கு வழங்கியிருக்காருன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே
இரு